இப்போ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோ டெஸ்ட் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸை டைரக்டா லோ டெஸ்ட் கொடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், எஃபிஷியன்சி அண்ட் தென் ரெகுலேஷன் ரெண்டுமே பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ இதுதான் உன்னோட சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் நம்ம அப்பவுமே பார்த்துட்டோம். ஓசிஎஸ்சி டெஸ்ட் பண்ணும்போது 2 kVA 210 வோல்ட் பார் 110 வோல்ட். சரியா? 210 வோல்ட் பிரைமரியில் 210, செகண்டரியில் 110 வோல்ட். ரைட்டா? ஸோ இப்போ ரேட்டட் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரியில் எவ்வளோ இருந்துச்சு, I1 ஈக்குவல் டு 9.5 ஆம்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது நம்ம கேல்குலேஷனில் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? I1 ஈக்குவல் டு 2000 P டிவைடட் பை பிரைமரியில் உள்ள வோல்டேஜ் 210 போட்டிங்கன்னா 9.5 ஆம்ஸ் கிடச்சிச்சு. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து லோடு வந்து வேரி பண்ணிக்கலாம். அகெயின் உன்னோட டயக்ராம்ல ஒரு சின்ன கரெக்ஷனு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோட் வந்து ரெசிஸ்டிவ் லோட். ரைட்டா? ஸோ ரெசிஸ்டிவ் லோட் அப்படின்னா காஸ் பேயோட வேல்யூ 1. அப்போ பவர் P ஈக்குவல் டு V இன்டூ I. பவர் P ஈக்குவல் டு V இன்டூ I. சரியா? காஸ் பை வந்து ரெசிஸ்டிவ் லோட்னா 1. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். VI காஸ் பைக்கு பதிலாக V இன்டூ ஐன்னு எடுத்துக்கிடலாம். ஓகேவா? அதனால இந்த இடத்துல செகண்டரி சைடு இருக்கு இல்லையா, இந்த வாட் மீட்டர் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வாட் மீட்டர் இல்லாம அப்படியே டைரக்டா இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கும். ரைட்டா? ஸோ இந்த மீட்டர் கனெக்ஷன் வந்து நமக்கு வேண்டாம். உன்னோட நோட்லயும் இந்த கரெக்ஷன் வந்து போட்டுக்கோங்க. ரைட்டா? இந்த வாட் மீட்டர் வந்து தேவையில்லை. அதே மாதிரி டேப்லர் காலம்ல இந்த MF ரெண்டாவது MF வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். அகெயின் இந்த P2 இருக்கு இல்லையா, P2ல நீ இந்த V2வையும் I2வையும் மல்டிப்ளை பண்ணி போடுற ரீடிங் தான் வந்துட்டு உன்னோட ஆக்சுவல் அவுட்புட் பவர். ரைட்டா? ஸோ இந்த டேபிளும் நமக்கு வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ கனெக்ஷன் கொடுக்க போலாமா? ரைட். முதல்ல என்ன செய்யணும், இந்த இருக்கில்லையா எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோ. ஸோ இந்த கனெக்ஷனை கொடுக்குறீங்க, அதுக்கடுத்து 230 வோல்ட் டிசி சப்ளை அப்ளை பண்ற. அகெயின் நம்ம இங்க வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்ட் லோட்டஸ்ல கொடுத்தாலும் தப்பு கிடையாது. சரியா? ஒரு சேஃப்டி பர்பஸ் எடுத்த உடனே ஹை வோல்டேஜ் ஃபுல் வோல்டேஜ் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோம். கொடுக்கலனாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம தான் போட போறேன். இந்த கனெக்ஷனை போட்டுட்டு அகெயின் என்ன பண்ணணும், எல்லா லோடும் ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துக்கோ. எல்லா லோடும் ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துக்கிடணும். அண்ட் தென் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அதோட இனிஷியல் பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ 230 வோல்ட் சப்ளை வந்து ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டு இங்க என்ன பண்றீங்க, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே வேரி பண்ணி எவ்வளோ 230 வோல்ட் உன்னோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ 210 வோல்ட் வந்து அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ நார்மலா சப்ளை வந்து 230 வோல்ட் இருக்கும், இல்லை 220 வோல்ட் இருக்கும். நமக்கு 210 வேணும். ரைட்டா? ஸோ அதனால ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி 210 வோல்ட் வந்து அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எந்த லோடுமே இல்லாத போது பிரைமரி வோல்டேஜ் V1 என்ன, பிரைமரி கரண்ட் I1 என்ன, பவர் P1 என்ன நோட் பண்ணிக்கோ. அகெயின் செகண்டரியில V2 என்ன, I2 என்ன நோட் பண்ணிக்கிறாங்க. அகெயின் ஒவ்வொரு லோடா இன்க்ளூட் பண்றோம். ஒவ்வொரு லோடு ஆட் பண்ணும்போது கரண்ட் என்ன, பிரைமரியில் உள்ள கரண்ட், வோல்டேஜ், பவர், அதே மாதிரி செகண்டரியில கரண்ட் அண்ட் வோல்டேஜ், இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கிறீங்க. அப் டு எது வரைக்கும் பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளோட ரேட்டட் லோடு பிரைமரியில இருக்கக்கூடிய அம்மீட்டர் வந்து 9.5 ஆம்ஸ் 9 ஆம்ஸ் வரைக்கும் வேரி ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், லோடு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேல லோடு வந்து அப்ளை பண்ண கூடாது. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் போட போறோம். இப்போ இந்த படத்தை பாரு. இந்த படத்துல நான் என்ன பண்ண போறேன், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம தான் போட போறேன். அதனால என்ன பண்ணிட்டேன், பிரைமரியில 230 வோல்ட் மாத்திட்டேன். சரியா? பிரைமரியில இன்புட் 250 வர்ற வோல்டேஜ் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்ளை பண்ண போறேன். செகண்டரியில 110 வோல்ட் எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்க 230 போடும்போது என்னோட ரேட்டட் கரண்ட் வந்து 8.5 ஆம்ஸ் வரும். ரைட்டா? ஸோ அது வரைக்கும் தான் நான் வந்து லோடு வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு மேல அப்ளை பண்ண கூடாது பிரைமரி சைடு. இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் இங்க வச்சாச்சு. இங்க வச்சுட்டு இந்த சைடு பிரைமரி, அந்த சைடு செகண்டரி. சரியா? ஸோ பிரைமரிக்குள்ள மீட்டர் ஃபுல்லா லெஃப்ட்லையும் செகண்டரிக்குள்ள மீட்டர் ரைட்லையும் வச்சாச்சு. இதுல பாரு, நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் போடலைன்னா இந்த லைன் வந்து ஃபேஸ், இந்த லைன் வந்து நியூட்ரல். ரைட்டா? போடனாலும் போட்டுக்கலாம், நான் போடாம செஞ்சு காட்ட போறேன். ரைட்டா? இப்ப ஃபேஸ்ல இருந்து என்ன செய்யணும், 2 வயர் எடுக்கணும். ஃபேஸ்ல இருந்து 2 வயர் எடுத்து ஒன்னு வோல்ட் மீட்டரோட ஒரு எண்ட், இன்னொன்னு அம்மீட்டரோட ஒரு எண்ட் கனெக்ட் பண்ணிக்கும். சரியா? ஸோ இந்த ஃபேஸ் எடுத்தாச்சு, இதுல 2 வயர் கொடுத்தாச்சு. ரைட்டா?
ஸோ ஒன்று வந்து எங்கே வருது, வோல்ட் மீட்டரோட காமன். இன்னொன்று வந்துட்டு அம்மீட்டரோட காமன். கொடுத்தாச்சு. அடுத்து பாரு, அம்மீட்டரோட இன்னொரு எண்ட். அம்மீட்டரோட இன்னொரு எண்ட்ல இருந்து ஒரு வயர் எங்க வருது, வாட் மீட்டரோட எம். மீட்டரோட 10 ஆம்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ரேட்டட் கரண்ட் பிரைமரில் எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம், 8.5 ஆம்ஸ். அதனால 10ல கொடுத்தாச்சு. ரைட்டா, 10ல கொடுத்துட்டு இந்த பக்கம் எம்ல கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும், ஒரு வயரை வச்சு எம்ஐயும் சியும் ஷார்ட் பண்ணணும். ஒரு வயர் எடுத்து என்ன பண்ணிக்கோ, எம். அந்த சி, எம்மையும் சி என்ன செஞ்சாச்சு, ஷார்ட் பண்ணியாச்சு. எம்ஐசியும் ஷார்ட் பண்ணியாச்சு. ரைட்டா, இப்போ என்ன செய்யணும், அகைன் எல் இருக்கு இல்லையா, வாட் மீட்டரோட எல். வாட் மீட்டரோட எல்லுல இருந்து ஒரு வயர் எடுக்கணும். அடுத்த பார்த்துக்கோ. ஸோ எல்லுல இருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட 230 வோல்ட் கொடுக்கணும். வாட் மீட்டரோட எல் இந்த மாதிரி கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்க லைனில் வந்து உன்னோட வயர் வந்து டச் ஆயிடக்கூடாது. அதை பார்த்துக்கிடணும் டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணும்போது. சரியா, 230 கொடுத்தாச்சு. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் உள்ள 0, நியூட்ரலையும் வாட் மீட்டரோட பி, அதுக்கடுத்து வோல்ட் மீட்டரோட இன்னொரு எண்டு, மூணையும் கொண்டு வந்து எங்க கொடுக்கணும், நியூட்ரல்ல கொண்டு போய் கொடுக்கணும். சரியா, வாட் மீட்டர்ல 230 வோல்ட்ல ஒரு வயர் கொடுத்தாச்சு. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட 0ல ஒரு வயர் கொடுத்தாச்சு. வோல்ட் மீட்டரோட இன்னொரு எண்ட் 300 வோல்ட் வயர் கொடுத்துருக்கியா. இதெல்லாம் வோல்ட் மீட்டரோட ஒரு எண்டு. அடுத்து வாட் மீட்டரோட வி, அடுத்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரோட நியூட்ரல். எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த நியூட்ரல்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட், கொடுத்தாச்சு. இப்போ பிரைமரி சைடு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ரைட்டா, ஃபேஸ்ல இருந்து 2 வயர் எடுத்த, ஒன்று வோல்ட் மீட்டரோட ஒரு எண்டு, இன்னொரு வயர் வந்து அப்படியே அம்மீட்டரோட ஒரு எண்டு கொடுத்துட்டேன். அடுத்து அம்மீட்டரோட இன்னொரு எண்டை எம்ல கொடுத்தாச்சு. எம்ஐசியும் ஷார்ட் பண்ணிட்டேன். எல்ல இருந்து எடுத்து 230 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாச்சு. அகைன் இதோட 0, இதோட வி, அடுத்து வோல்ட் மீட்டரோட இன்னொரு எண்டு, எல்லாத்தையும் கொண்டு போய் நியூட்ரல்ல கொடுத்தாச்சு. இப்போ பிரைமரி கனெக்ஷன் ஓவர். செகண்டரி சைடு பாரு, செகண்டரியில் 110 வோல்ட் 110 வோல்ட்ல இருந்து எடுத்து
2 வயர் எடுக்கணும். சரியா? 10 வோல்ட்ல இருந்து 2 வயர் எடுக்கணும். நான் என்ன பண்றேன், ஒரு வயர் எடுத்து அதை வோல்ட்மீட்டரோட ஒரு எண்டுக்கு கொண்டு போய் அந்த வோல்ட்மீட்டரோட எண்டில் இன்னொரு வயரை சேர்த்து ஜாயின் பண்ணிடுறேன். அந்த வயரை கொண்டு போய் எங்க கொடுக்குறேன், அம்மீட்டரோட ஒரு எண்டு. சரியா? இப்போ அம்மீட்டரோட இன்னொரு எண்டு எடுத்து கொண்டு போய் எங்க கொடுக்கணும், லோடோட ஃபேஸ்க்கு. அம்மீட்டரோட இன்னொரு எண்டு. லோடோட ஃபேஸ். அடுத்து லோடோட நியூட்ரலு வோல்ட்மீட்டரோட இன்னொரு எண்டு. லோடு நியூட்ரலு வோல்ட்மீட்டரோட இன்னொரு எண்டு ரெண்டும் சேர்த்து எங்க வரணும், டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில உள்ள நியூட்ரலுக்கு வரணும். ஓகே, இப்போ லோடோட நியூட்ரல் ஆச்சு. அதுக்கடுத்து வோல்ட்மீட்டரோட இன்னொரு எண்டு. ரெண்டையும் கொண்டு போய் எங்க கொடுக்கணும், செகண்டரியில உள்ள நியூட்ரல். டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில் இருக்கக்கூடிய நியூட்ரல். செகண்ட் கனெக்ஷன் பாரு, 110 வோல்ட்ல இருந்து ஒரு வயர் வோல்ட்மீட்டருக்கு போகுது. வோல்ட்மீட்டர்ல இருந்து அம்மீட்டரோட ஒரு எண்டை கொடுத்துட்டேன். அம்மீட்டரோட இன்னொரு எண்டை எடுத்து கொண்டு போய் லோடோட ஃபேஸ்க்கு கொடுத்தாச்சு. லோடு நியூட்ரல்ல இருந்து எடுத்து இங்க டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில உள்ள நியூட்ரல். அதே மாதிரி வோல்ட்மீட்டரோட இன்னொரு எண்டும் நியூட்ரலுக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான், கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ற, எல்லா லோடும் ஆஃப்ல இருக்கான்னு பாரு. எல்லா லோடும் ஆஃப்ல இருக்கா அப்படின்னு பாரு. ரைட்டா? இந்த பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, இது லோடோட மெயின், இது மட்டும் ஆன்ல இருக்கு, மித்த எல்லா லோடும் ஆஃப்ல இருக்கு. அப்போ ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம், ஆன் பண்ண போறோம். ஸோ முதல்ல வந்துட்டு மெயின் ஆன் பண்ணிக்கோ. ஸோ மெயின் ஆன் பண்ண உடனே பார், வோல்ட்மீட்டர் பார். வோல்ட்மீட்டர்ல 150 ஃபுல் ஸ்கேல் ரீடிங்கு, அப்போ 110 காட்டுது, அப்போ 220 ஃபுல் வோல்ட்டே வந்து நமக்கு 220 தான் வருது. ஓகே, 220 வோல்ட் நோட் பண்ணியாச்சு பிரைமரியில. அடுத்து செகண்டரியில பாரு, பிரைமரியில உள்ள கரண்ட் I1 பாரு 2.5 ஆம்ஸ். 2.5. இங்க பவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45 ஓஆர் ரீடிங். சரியா? P1 வந்து 45. அகைன் செகண்டரியில பாரு, வோல்டேஜ் வந்து 55. இங்க வந்து 150 இருக்கு. ஸோ 55 into 2 எவ்வளோ, 110. ஸோ 110 வோல்ட். அடுத்து இங்க கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த லோடுமே அப்ளை பண்ணல, கரண்ட் வந்து 0. I2 கரண்ட் வந்து 0. இந்த ரீடிங்ஸ் ஃபுல்லா நோட் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும், ஒரு லோடு வந்து ஆன் பண்ணணும். ஒரு லோடை வந்து ஆன் பண்ணணும். இப்போ ஒரு லோடு ஆன் பண்ணிட்டீங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க செகண்டரி கரண்ட்டை பார்த்தா தெரியும் உனக்கு 2.5 ஆம்ஸ். சரியா? செகண்டரியில் உள்ள வோல்டேஜ் வந்து சேம் 55 தான் இருக்கு. அப்போ 110 வோல்ட்
அதே செகண்டரியில் உள்ள கரண்ட் பார் எவ்வளவு இருக்கு 2.5 ஆம்ஸ் இருக்கா 2.5 ஆம்ஸ். அதே மாதிரி பிரைமரியில பாத்துக்கோ பவர் பாரு வாட் மீட்டர்ல 90 வாட்ஸ் இருக்கா 90 வாட்ஸ் இருக்கு சரியா ஓஆர் வந்து 90. அதுக்கடுத்து அதே மாதிரி இங்க கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2.7 இருக்கு இங்க 220 இருக்கு எப்போதுமே லோட் அப்ளை பண்ணும்போது பிரைமரியில இருக்கக்கூடிய கரண்ட் வந்து என்ன ஆகக்கூடாது ரேட்டட் கரண்ட்டை தாண்டக்கூடாது 8.5 தாண்டக்கூடாது. இப்போ இன்னொரு லோடு வந்து நம்ம வந்து ஆன் பண்றோம் அடுத்த லோடு ஆன் பண்றோம். ஸோ ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி பிரைமரியில பாத்தீங்கன்னா 3 ஆம்ஸ் இருக்கு ஓகேவா கரண்ட் வந்து 3 ஆம்ஸ் வோல்டேஜ் வந்து 220 ரைட்டா பிரைமரியில் உள்ள வோல்டேஜ் வந்து 220 இல்ல 218 ரைட்டா. அடுத்து பவர் பாத்தீங்க அப்படின்னா 110 அகேன் செகண்டரியில பாரு அதே மாதிரி வோல்டேஜ் வந்து சேம் 110 வோல்ட் கரண்ட் வந்து 3.5 ஓகே இன்னொரு லோடு ஆன் பண்ணோம். இப்போ அடுத்த லோடு வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணும்போது செகண்டரியில கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி கரண்ட் பாரு 3.8 பிரைமரியில கரண்ட் வந்து 3.8 வோல்டேஜ் வந்து 108 108னா 216 கரெக்டா. அதே மாதிரி இங்க வந்து 3.8 ஆம்ஸ் பவர் பாத்தீங்க அப்படின்னா 170 பிரைமரியில செகண்டரியில பாரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 108 இங்க வந்து 5.8 இன்னொரு லோட் ஆன் பண்ணு அடுத்த லோட் ஆன் பண்ணியாச்சு. பிரைமரியில கரண்ட் பாத்தீங்கன்னா 4.1 பிரைமரி கரண்ட் வந்து 4.1 ரைட்டா. அகைன் வோல்டேஜ் வந்து 108 அப்புறம் 216 ரைட். பவர் வந்துட்டு 200 வாட்ஸ் 200 ரைட்டா. அதே மாதிரி இங்க கரண்ட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 108 அகைன் கரண்ட் பாத்தீங்கன்னா 6.8 செகண்டரியில இன்னொரு லோட் ஆன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லோட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி கரண்ட் வந்து 5.7 வோல்டேஜ் வந்து 107 ஸோ 107னா 214 அகைன் பவர் வந்து 295 ரைட்டா 295. அடுத்து இங்க வோல்டேஜ் வந்து 53 106 இங்க பாரு எவ்வளவு கரண்ட் இருக்கு 10.4 ஆம்ஸ். அடுத்து இன்னொரு லோடு ஆன் பண்ணுங்க. அடுத்த லோடு பாரு 7.2 சரியா 7.2 ஆம்ஸ். வோல்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 105 210 வோல்ட். பவர் பாத்தீங்க அப்படின்னா 3
80. ரைட்டா? அடுத்து V2 பாரு, V2 51 இருக்கு. அப்பனா 102. அகைன் இங்க வந்துட்டு கரண்ட் வந்து 13.7 amps. அவ்வளவுதான். இப்போ இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லோடு. நம்ம ரேட்டட் லோட விட கம்மியாக தான் எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், எப்படி எல்லா லோடும் ஆன் பண்ணணுமோ அதே மாதிரி எல்லா லோடையும் ஆஃப் பண்ணிடணும். ஸோ எல்லா லோடையும் ஆஃப் பண்ணி எல்லா லோடையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், மெயினாக ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? அகெயின் இப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரி சைடு நம்ம ஒரு வாட் மீட்டர் போட்டுக்கோம் இல்லையா, அதனால அதோட எம்எஃப் மல்டிப்ளையிங் ஃபேக்டர் மட்டும் என்னன்னு பார்த்துக்கணும். எப்படி பார்க்கணும், பிஐ காஸ் பை டிவைட் பை ஃபுல் ஸ்கேல் ரீடிங். பி வந்து எவ்வளோ 250, ஐ வந்து 10, காஸ் பை வந்து 1 டிவைட் பை ஃபுல் ஸ்கேல் ரீடிங் வந்து 625. ஃபுல் ஸ்கேல் ரீடிங் 625. இந்த ஃபார்முலாவை போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இங்கே கீழே பார்த்துக்கோ. எவ்வளோ 250 வோல்ட்டு 10 ஆம்ஸ்க்கு எம்எஃபோட வேல்யூ என்ன 4. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 4. ரைட்டா? ஸோ அப்போ இங்கே உள்ள ஏஆர் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஓஆரையும் இந்த எம்எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி இதில் போட்டுடணும். அதான் ஆக்சுவல் ரீடிங். ரைட்? இப்போ இதுதான் உன்னோட ஆக்சுவல் இன்புட் பவர். ஏஆர்ல இருக்கிறது தான் ஆக்சுவல் இன்புட் பவர். ஓகேவா? அதுக்கடுத்து ரெகுலேஷன் கண்டுபிடிக்கணும்னா நோ லோடு வோல்டேஜ் V20 தெரியணும். V20 என்னன்னா நோ லோடில் அந்த இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு நம்ம லோடே அப்ளை பண்ணல. இந்த வோல்டேஜ் தான் வந்துட்டு என்னது நோ லோடு வோல்டேஜ் 110 வோல்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோ. இதுல என்ன ஒன்று அவுட்புட் பவர் P2 ஈக்குவல் டு என்னது V2 × I2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே இங்கே போட்டு V2 I2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டோன்னா அவுட்புட் பவர் தெரிஞ்சிடும். அகைன் எஃபிஷியன்சி என்ன, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு P2 கண்டுபிடிச்சிட்டீங்க. P1 மெஷர் பண்ணிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை P2 P1 × 100 போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். V20 உனக்கு தெரியும் நோ லோடு வோல்டேஜ். லோடு வோல்டேஜ் வந்து என்னன்னா இந்த இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எல்லா வோல்டேஜும் லோடு வோல்டேஜ். ஏன்னா லோடை வேரி பண்ணும்போது கிடைக்கிறது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் V2 வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ V20 வந்து கான்ஸ்டன்ட். நோ லோடு வோல்டேஜ் வந்து மாறாது. லோடு வோல்டேஜ் என்ன ஆகும், வேரி ஆகும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ரெகுலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுக்கும், அதாவது அவுட்புட் பவருக்கும் எஃபிஷியன்சிக்கும் அதே மாதிரி V2க்கும் பெர்சன்டேஜ் ரெகுலேஷனுக்கும் கிராஃப் போட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர். ஆன் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் இல்லையா, அதோட கேல்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 7 ரீடிங் எடுத்திருக்கீங்க. ரைட்டா? முதல்ல இன்புட் பவர் என்னன்னு பார்க்கணும். இந்த ஆக்சுவல் ரீடிங் தான் வந்துட்டு இன்புட் பவர். எப்படி கண்டுபிடிக்கணும், ஓஆரையும் எம்எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடணும். சரியா? ஸோ இங்கே ஓஆர் என்னது, ஓஆர் வந்து 45 தெரியல. ஓஆர் வந்து 45, எம்எஃப் வந்து 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது 180. ரைட்டா? ஸோ இதே மாதிரி எல்லா ரீடிங்கும் நம்ம போட்டுடலாமா? நான் ஒரு ரீடிங் தான் உனக்கு வந்து போட்டு காட்டியிருக்கேன். இங்கே அவுட்புட் பவர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டால் போதும். ஏன்னா நம்ம ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணுறோம். இங்கே 110 × 0. இன்னொரு ரீடிங்கும் போட்டுறேன். 90 × 4 360. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், 110 × 2.5 போட்டிங்க அப்படின்னா 275. இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணணும், அவுட்புட் பவர் கண்டுபிடிக்கணும். இங்கே ஓஆரையும் எம்எஃப் வந்து 4, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஏஆர் வந்து கிடச்சிடும். அடுத்தது ரெகுலேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த இருக்கு இல்லையா முதல் ரீடிங், இதுதான் நோ லோடு வோல்டேஜ் 110. இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாரு. ஸோ 110 பிராக்கெட் போட்டுக்கோ. 110 - 110 டிவைடட் பை நோ லோடு வோல்டேஜ் 110. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு 0 தான் வருது. அடுத்த ரீடிங் பாரு, இங்கேயும் 110 தான் இருக்கு. அப்போ அடுத்ததும் 0 தான் வரும். நோ லோடு வோல்டேஜ் லோடு வோல்டேஜ் எல்லாமே 0 தான். அடுத்ததும் 0. அடுத்தது பாரு 108 இருக்கு. அப்போ 110 - 108 டிவைடட் பை 110 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது
இந்த வேல்யூ 0.018 இருக்கா இன்டூ 100. இந்த வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருது 1.8 ரைட்டா. அடுத்ததும் 1.8. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் 110 மைனஸ் 106 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது 3.6. ஸோ இந்த மாதிரி எல்லா ரீடிங்கும் நம்ம என்ன செஞ்சிடணும் கண்டுபிடிச்சிடணும். இதே மாதிரி எஃபிஷியன்சி என்ன அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் 275 டிவைட் பை இன்புட் பவர் என்ன 360 இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது 76.39. இது வந்து 0. நான் இங்கே அவுட்புட் பவர் வந்து 0 ரைட்டா. இதே மாதிரி எல்லா ரீடிங்க்கும் கேல்குலேஷன் போடணும். கேல்குலேஷன் போட்டு வாங்க, அதுக்கடுத்து நம்ம கிராஃப் போடலாம். சரி ஓகே. இப்போ நான் வந்து எல்லா கேல்குலேஷனும் போட்டாச்சு. என்னோட அவுட்புட் பவர் கேல்குலேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெகுலேஷன் பார்த்தாச்சு, எஃபிஷியன்சி பார்த்தாச்சு. இப்போ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 100%க்கு உள்ளே வரணும். எல்லாமே அப்படி தான் வருது சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் பாரு நம்மளுக்கு ரெகுலேஷன் வந்து இங்கே குறைஞ்சி திரும்ப ரைஸ் ஆகுது. அப்போ இந்த ஒரு ரீடிங்கில் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அதனால் இதை ஒன்று மட்டும் நீ கிராஃப் போட வேண்டாம் சரியா. ஸோ மற்ற எல்லா ரீடிங்க்கும் நம்ம வந்து கிராஃப் போடணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கிராஃப் என்ன பண்ணியிருக்கிறேன் நம்மளோட எஃபிஷியன்சிக்கும் அவுட்புட் பவருக்கும் போடுறேன். அப்போ கீழே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அவுட்புட் பவர் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 வாட்ஸ் எடுத்தாச்சு. இங்கே P0 ஈக்குவல் டு P0 வாட்ஸ்னு போட்டாச்சு சரியா, ஹரிசாண்டல் ஆக்சிஸ். அடுத்து ஒய் ஆக்சிஸ் பாரு 10, 20, 30 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் ஓகேவா. மேலே ஸ்கேல் எழுதிடணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 வாட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10% ரைட்டா. அடுத்து உன்னோட ரீடிங் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்துக்கோ. உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்கு அவுட்புட் பவர் 0, எஃபிஷியன்சி 0. இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்படி தெளிவாக மார்க் பண்ணுங்க பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது. அடுத்து ரெண்டாவது 275 சரியா, அவுட்புட் பவர் 275, எஃபிஷியன்சி வந்து 76%. 275 இங்கே இருக்கு, எஃபிஷியன்சி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் 76 ரைட்டா. ஸோ இதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து தெளிவாக இந்த மாதிரி கிராஸ் சைடில் டாட் போட்டு சர்க்கிள் அந்த மாதிரி தெளிவாக மார்க் பண்ணுங்க. இவ்வளோதான். அடுத்து ரெகுலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிளாட் பண்ணணும் சரியா. ரெகுலேஷன் வந்து மேக்ஸிமம் 20% தான் வரணும், அதுக்குள்ளே தான் வரணும் ரைட்டா. இங்கே பாரு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜுக்கு தான் வோல்டேஜ் ரெகுலேஷன் கர்வ் தான் போடுவோம். கீழே வோல்டேஜ் எடுத்திருக்கேன். எனக்கு 100, 110 வேரியேஷன் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 110லேருந்து 102 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ கிளியராக வேவ் ஃபார்ம் பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அந்த வேல்யூஸ் நம்ம காட்டலை. இங்கே 101, 102, 103 1 நான் என்ன பண்ணிட்டேன் வேரி பண்ணிட்டேன் ரைட்டா. அகெயின் ஒய் ஆக்சிஸ் பாரு, இது V2 வோல்ட்டு. ஒய் ஆக்சிஸ் பாரு பர்சன்டேஜ் ரெகுலேஷன் எடுத்தாச்சு. ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 வோல்ட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1% எடுத்தாச்சு ரைட்டா. இப்போ இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, உன்னோட P2 110க்கு 0 ரெகுலேஷன். முதல் ரீடிங் 3 ரீடிங் வந்து 110க்கு 0 தான். ஸோ மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பாரு 108க்கு 1.8, 108க்கு 1.8 இப்படி எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணி அதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் ரெகுலேஷன் பர்சன்டேஜ் ரெகுலேஷன் வெர்சஸ் V2 கர்வ் ரைட்டா. முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 2 கர்வும் போட்டுட்டு என்ன செஞ்சிருந்த உன்னோட அப்சர்வேஷனை முடிச்சு சப்மிட் பண்ணிடுது ஓகேவா. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ் ரூமில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.